ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே மார்னிங். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். எப்போவுமே சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெர்சல் வாஷ் அதெல்லாம் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்ததுனால வெர்சல் வாஷிங், ஹோம் க்ளீன் அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. ஏதோ வத்தி ஏற்றி வைக்கணும்னு இன்றைக்கி தோணுச்சு, அதனால் ஏற்றி வச்சேன். இன்றைக்கி இருக்க கிளைமேட்டுக்கு நல்லா சுட பொரி சுட்டு சாப்பிட்லான்னு ஒரு ஆசை. சைட் பை சைடு அந்த வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாதமாக அடிச்சிட்டு இருந்த வெயிலுக்கு இந்த கோடை மழை கொஞ்சம் நல்லா இதமாக இருக்குல்ல. மண்டை காஞ்சி சுற்றிட்டு இருந்தோம். இப்போ நல்லா குளு குளுன்னு ஒரு கிளைமேட். சூப்பராக இருக்குங்க. அப்படி ஃப்ரிட்ஜில் இந்த சிறுகீரையும் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது கூட்டு வைக்கலான்னு பிளான் பண்ணேன். இவ்வளோ கீரையும் கூட்டு வச்சா 2 பேருக்கு மட்டும் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால சரி பொரியல் செஞ்சுட்டா கடகடன்னு காலி ஆகிடும் இல்லையா. அதனால பொரியல் செஞ்சுட்டு வித்து சாம்பாரும் சாதமும் வடிச்சிடலான்னு அந்த வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போதே ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம்னா, அவள் எழுந்திரிக்கும் போது அவள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால இன்னைக்கு சீக்கிரமாக எழுந்தது நல்லதாக தான் போச்சு. இன்னைக்கு எல்லாமே சிம்பிள் ரெசிபீஸ் அப்படின்றதுனால கிச்சனில் பெருசாக நிற்கணும் அப்படின்ற வேலை இல்லை. எல்லாத்தையும் ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஜாலியாக உட்காந்து ஒரு ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கீரையெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன். இன்னைக்கு இந்த சாப்பரில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா. சரி போட்டு பார்ப்போம் எப்படி கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சு ஒரு ட்ரை பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தான் வந்து கட் பண்ணிச்சு. ஆனால் நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய கவலை இந்த சாப்பர் யூஸ் பண்ணக்குள்ளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கைவலியும் எடுத்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாப் பண்ணி கொடுத்துருந்துச்சு. சைட் பை சைடு நம்ம பருப்பு வேக வச்சதும் வெந்துடுச்சு. கீரையும் பொரியல் செய்யறதுக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் சிறுபருப்பு போட்டு செய்யும்போது அந்த பொரியல் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. நம்ம பூரி மாவும் ஊறி ரெடி ஆகிடுச்சு. திரட்ட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்னமோ தெரியல, நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அழகாக திரட்ட வந்துச்சு. பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சாதம் பொரியல் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒயிட் குருமா ரெசிபி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி அவரையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.